ஒரு மாதத்தை கடந்து நாம் இப்பொழுது இன்னொரு மாதத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கோம். ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கடந்த மாதத்தில் கண்மணி போல காப்பாற்றினவர் இந்த மாதமும் உங்களுக்கு சமாதானத்தை அருளச் செய்வாராக. அருமையான சகோதரனே, சகோதரி, மாதத்தை எப்படி கடத்த போகிறோமோ, மாதம் எப்படி இருக்குமோ என்று நமக்கு தெரியாது. தெரிந்தாலும் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த மாதத்தை கடத்தக்கூடிய பலனையும் ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு தைரியத்தையும் நம் ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால்தான் சர்வ வல்லவருடைய நிழலில் என்று இந்த காலையில் நாம் தியானித்தோம். சர்வ வல்லவர், ஆல்மைட்டி காட், இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய நிழல் என்று சுத்தி தியானித்தோம். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை இந்த மாதத்தில் காப்பாற்றுவாராக. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம். அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆச்சரியமானவர்கள். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தினுடைய ஆழங்களை பார்த்தால் அந்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வாக்கு தத்தம் வேத புத்தகத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வைக்கப்பட்டது. ஆனால் அது எப்பொழுது நமக்கு சொந்தமாகும் என்றால், அந்த வாக்கு தத்தம் கொடுத்த சூழ்நிலை, அந்த வாக்கு தத்தம் கொடுத்த பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அந்த வாக்கு தத்தத்தினால் பெற்றுக்கொள்வதற்கு, அதை அனுபவிப்பதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதையெல்லாம் நாம் தியானிக்கும் பொழுது இந்த வாக்கு தத்தம் இந்த மாதம் நமக்கு சொந்தமாகும். வாக்கு தத்தம் யாருக்கும் உரியது. ஆனால் அதை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்குரியது. ஆண்டவர் அது பொறுப்பை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தம் அவருடையது. அதை அனுபவிக்க வேண்டிய பொறுப்பு, அதை அனுபவிக்க வேண்டியதனுடைய ஒரு சாரம்சம் நமக்கு கிருபையினால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே அந்த பொறுப்போடு கூட, இந்த கண்டிஷனோடு கூட அதை நாம் செய்யும் பொழுது இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு இந்த மாதம் உரித்தாயிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், எல்லாருக்கும் தெரிந்த அதிகாரம். சண்டே ஸ்கூல்ல இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற ஒன்று. மோவாபிய தேசத்து பெண்ணாகிய ரூத் இஸ்ரவேல் தேசத்து பெண்ணாகிய நகோமியோடு கூட வர வேண்டிய சூழ்நிலைகள் இருந்ததனால் அவள் வந்தாள். அவள் வெறுமையாய் வரவில்லை, அவள் விரும்பி வந்தாள். அவள் விரும்பினதற்கு ஒரு காரணம், நகோமியின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் பெரியவர் என்பதை புரிந்து கொண்டபடினால் அவள் வந்தாள். இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த வாக்கு தத்தத்தை பேஸ் பண்ணி சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்வது நமக்கு நலமாயிருக்கும். என்ன அந்த வாக்கு தத்துவம்? இப்போதும் மகளே, மகள் என்ற இடத்தில் உங்கள் பெயரை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போதும் அன்பான மஞ்சுளா என்றால் இப்போதும் மஞ்சுளாவே, அல்லது சீதா அவர்களா என்றால் இப்பொழுதும் சீதா அவர்களே, இப்பொழுதும் கவி அவர்களே, இப்பொழுதும் லேகா அவர்களே, இப்பொழுதும் சுகந்தி அவர்களே, அல்லது இப்பொழுது வித்யா அவர்களே, இப்பொழுதும் பெயர் சொல்லி அழைக்கும் நம்முடைய தேவன் இன்று உங்களை பெயரோடு மகளே என்று அழைக்கிறார். அழைத்து அவர் சொல்லுகிற ஒரு ஆறுதலின் வார்த்தை, நீ பயப்படாதே. ஆண்டவர் 365 முறை பயப்படாதே பயப்படாதே என்று வேதத்தில் சொல்லுது. அதிலே ஒன்று இங்கும் அதை தான் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறது போல போவாஸ் சொல்லுகிறான், நீ பயப்படாதே. இது போவாஸ் ரூத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். இதை நாம் ஆண்டவரும் உங்களையும் சம்பந்தப்படுத்தி நாம் தியானிக்கிறோம். சரியா? ஆண்டவர் நேரடியாக பயப்படாது என்று 365 சொல்லுகிறார். நீங்கள் மற்றவர்களும் இதை இங்கு சொல்லி இருக்கிறார்கள், நீ பயப்படாதே. அப்போ
பயந்த ஒரு மகளாய் நீ வந்திருக்கிறாய். இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் நீ வந்திருக்கிறாய். சிலருக்கு தெரிந்தும் பயத்தோடு கூட வந்திருக்கலாம். இந்த மாதம் என்ன ஆகும் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த மாதம் எனக்கு டெலிவரி ஆகும். இந்த மாதம் எனக்கு என்னுடைய ரிசல்ட் வரும். இந்த மாதம் என்னுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் எதிர்நோக்க வேண்டி வரும். அல்லது இந்த மாதம் எனக்கு ஆஞ்சியோகிராம் இருக்கிறதோ, இந்த மாதம் எது இருந்தாலும் முதலாவது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆறுதல், ஒரு தைரியமான வார்த்தை, பயப்படாதே. இந்த மாதத்துல தேவன் உன்னை பயப்படாதே என்று சொல்லிட்டு அவர் ஒரு வித்தியாசமாய் சொல்லுகிறார். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். போவாஸ் சொல்லுகிறான் ரூத்துக்கு, மகளே பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். கேட்பதற்கு இனிமையா இருக்குல்ல? நாம கேட்கறதெல்லாம் நமக்கு ஆண்டவர் இந்த மாதம் செய்ய போறா, ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? நாம் கேட்பதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது என்றால் நம்மை விட பாக்கியசாலிகள் யார் இல்ல? ஆண்டவரே, மகள் திருமணம், மகன் திருமணம், குழந்தை பாக்கியம், குடும்பத்தின் பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாதி தொல்லைகள், என்னுடைய எல்லாம் நீங்கிவிடும். நான் அதானே கேட்டுட்டு இருக்கேன். நான் என்னைக்காவது வரங்கள் கேட்கிறேனா? நான் என்னைக்காவது ஆண்டவருடைய கீழ்ப்படிதல நீதியை நிறைவேற்றுகிறேன்னு கேட்போமா? அதெல்லாம் கேட்க மாட்டோம். நாம் எப்பொழுதுமே உலக பிரகாரமாய் கேட்கிற மக்கள் அல்லவா? அதனாலதான் அவன் சொல்லுகிறான், போபாஸ், உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். இது ஒரு வித்தியாசமான வாக்கு தத்துவம். ஆனால் போவாஸ் இதை சொல்லும் பொழுது ஏன் யாருக்கும் சொல்லாமல் இந்த ரூத்துக்கு அவன் சொல்லுகிறான்? ஏன் வேற யாருக்கு அவன் செய்யக்கூடாதா? எத்தனையோ பேர் அவனுக்கு கீழே வேலை செய்கிறார்கள், எத்தனையோ பேர் வருவார்கள் போவார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் நீ வேண்டியதெல்லாம் உனக்கு செய்வேன்னு அவர் சொல்லல. ரூத்துக்கு மட்டும் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருந்தது. முதல் காரணம், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊர் எல்லாரும் அறிவார்கள். நீ ஆண்டவருக்கு உண்பதாய் உண்மையாய் இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கபடியினால் உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வார். இதுதான் அதனுடைய ஆழ்ந்த கருத்து. போவாஸ் மை டாட்டர் ஃபியர் நாட் என்று சொல்லுகிறான். ஆனால் என்ன சொல்லுகிறான்? நீ குணசாலி என்று. குணசாலியான இந்த ரூத் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் தெரியும். அப்போ இது ஒரு ஆச்சரியமான ஒன்று. ரூத்தினுடைய சுபாவம் குணசாலி என்பதற்கு நிறைய காரியங்கள் தொடக்கத்திலிருந்து பார்த்தாலே நாம் புரிந்து கொள்ளலாம். அவளுடைய சகோதரி இல்ல நான் போறேன்னு போயிட்டா, போவோம் விரும்பி. ஆனால் இவள் மட்டும் தன் மாமியாரை விடாப்பிடியாய் பிடித்து கொண்டு வந்தார். அது அவளுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும். அதுல அவளுக்கு ஒரு பெரிய குணம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய விசுவாசம் மாமியாருடைய தேவன் மீது இருந்தது. ஏனென்றால் மாமியார் மீது வைத்தால் மாமியாரை போல நாமும் தப்பு பண்ணி விடக்கூடாதுல. எருசலேமை விட்டு மோவாவுக்கு போய் உட்கார்ந்தது. அந்த குடும்பமே தவறு செய்த குடும்பம். இன்றைக்கு அனுபவித்து எல்லாவற்றையும் இழந்திருக்கிறாங்க. ஆகவே அவர்கள் மீது அவர் நம்பிக்கை வைக்கவில்லை. ஆனால் அவர் இங்க இருக்க கொஞ்ச காலங்களில் அவர்கள் நம்பின அந்த தேவனை குறித்து நிறைய கேள்விப்பட்டபடினால் முதலாவது அவருடைய நம்பிக்கை நகோமியினுடைய ஆண்டவர் மீது ஏற்பட்டது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கும் இடத்தில் வசிக்க அவள் ஆயத்தமாய் இருந்தாள். பொதுவாக திருமணமான நிறைய குடும்பத்திலே மாமியார் மருமகளுக்கு பிரச்சனைகள் அதிகம் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? இந்த ரூத்தினிடத்தில் நாம் அழகாய் கற்றுக்கொள்ள முடியும். ரூத் ஒரு விதவையான பெண். அவள் கணவனை இழந்தவள். அந்த கணவன் யார்? நகோமியுடைய மகன். பொதுவாக தன் மகனை இழந்த அந்த தாய்க்கு நிச்சயமா மருமகளை பிடிக்கவே பிடிக்காது. என் பையனை, ஆமா, வேற யாரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் என் பையன் நல்லா இருந்திருப்பான், இவளை கல்யாணம் பண்ணி என் பையன் செத்து போயிட்டான். நிச்சயமாகவே மருமகளை மாமியார் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள்.
இதுல வேற இவ வாழ்நாள் பூரா உன் கூட இருக்கேன்னு கூட வரேன் என்கிறார். ஒரு நல்ல மாமியார், ஒரு நல்ல மருமகள் புறப்பட்டு வருகிறார்கள். மாமியார் அழைக்கவில்லை அவளை. அவள் தான் சொல்றா, நான் வரேன், கண்டிப்பாய் நான் வருவேன் என்று. அதிலே அவளுடைய நம்பிக்கையும் அவளுடைய அந்த வாஞ்சையும் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இந்த மாமியார் மருமகளிடத்திலே காணப்பட்ட சில முக்கியமான காரியங்களை பார்த்து இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த மருமகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் தன் மாமியாரோடு வந்தாள். ஆனால் அவள் விடோ. அவள் விடோவா இருந்திருக்கும் பொழுது, ஒரு யங் விடோ, குழந்தை கூட இன்னும் பிறக்கவில்லை இல்ல, வாழ வேண்டிய மகள். ஆனால் அவளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒருவேளை அவங்க ஊர்லயே அவர் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா பாதுகாப்பா இருந்தாரு, சகோதரர்கள் பாதுகாப்பா. இப்பொழுது அவள் தன் மாமியாரின் கடவுளை நம்பி இஸ்ரவேலுக்கு வந்து நிற்கிறாள். இங்கு அவளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. அவள் சூழ்நிலை நீங்கள் யோசித்து பார்த்தால் தெரியும். நிறைய மாமியார் வீட்டுக்கு வந்த மருமகள் எல்லாம் அப்படிதான் நினைக்கிறாங்க, ஐயோ நான் அங்க இருந்தா நல்லா இருக்குமே எங்க அப்பா அம்மா. ஆனால் இந்த மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத், நீங்க பைபிள் அந்த ரூத் புத்தகத்தை முழுவதையும் வாசித்து பார்த்தால் ஒரு நாள் கூட எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன், என் தம்பி, எங்க அக்கா, என் தங்கச்சின்னு அவ சொல்லவே இல்லை. அவள் எப்பொழுதுமே என் நாடு என் மோவாப் தேசம் என்று அவள் வாழ்க்கையில சொல்லவே இல்லை. அதுதான் அவளுடைய மிக சிறந்த ஒரு குணாதிசயம். அந்த குணாதிசயத்தை தான் இஸ்ரேல் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம பிள்ளைங்களாம் கூட ஏன் இஸ்ரவேல், ஏன் நாடு, ஏன் மக்கள், ஏன் அண்ணன், ஏன் தங்கச்சின்னு பாராட்டுவாங்க. ஆனால் இவள் ஒரு நாள் கூட அப்படி சொல்லவில்லை. மோவாபியினுடைய கலாச்சாரம் வேறு, இஸ்ரவேலின் கலாச்சாரம் வேறு. மோவாபியுடைய பழக்க வழக்கங்கள் வேறு, இஸ்ரவேலுடைய பழக்க வழக்கங்கள் வேறு. ஆனா ஒரு நாள் கூட இந்த ரூத் மாமியாரை பார்த்து, என்ன உங்க ஊரு, என்ன உங்க வீடு, என்ன உங்க சொந்தக்காரங்க, என்ன உங்க போவாசு, என்ன என்ன என்னன்னு அவள் கேள்வி கேட்கவே இல்லை. ஒரு நாள் கூட தன் தேசத்திலவர்கள் எவ்வளவு சிறந்தவர்களா இருக்கலாம் பல விஷயங்களில், ஆனால் அதை அவர் சொல்லியே காண்பிக்கவில்லை. தன் மாமியாரின் பழக்க வழக்கத்துக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். இஸ்ரவேலின் பழக்க வழக்கத்துக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். தன் மாமியாரின் குணங்களுக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொண்டாள். என் மாமியார் சொன்னால், ஏனென்றால் அவருக்கு எனக்கு முன்பதாகவே இந்த தேசத்தில் பிளந்து வரவள், இந்த தேசத்துக்குரியவள், அவள் செய்வது அந்த குடும்பத்திற்கு சரியாயிருக்கும். நான் வேறொரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறவள், என்னுடைய பழக்க வழக்கங்கள் இந்த குடும்பத்திலே நான் எடுத்த முடிவு சரியாய் இருக்காது என்று அவளுக்கு நன்றாய் புரிந்தவள். அதனாலதான் அவள் குணசாலி. சாதாரணமா எல்லாரையும் குணசாலி எல்லாம் சொல்ல முடியாது, வெளியில வச்செல்லாம் யாரும் டிசைட் பண்ண முடியாது. அவளுடைய நடவடிக்கை. மாமியார் சொல்றாங்க, நீ இவளே கேட்கிறா, இவ சுத்தி முத்தி பாக்குறா, இனிமேல் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், எனக்கும் மாமியார சாப்பிடணும்னு சொல்லி நான் இந்த கோதுமை மணிகளை பொறுக்கிறவர்கள் அதிகாலையில் போகும்பொழுது நானும் கூட போயிட்டு வரேன். தெரியாத பாஷை, தெரியாத மக்கள், தெரியாத உறவுகள், யாருமே தெரியாது. அந்த கல்ச்சத்திற்கு ஏற்றபடி அதை அவள் பார்த்தாள். ஏழைகளுக்கு அங்கு சிந்தப்படுகிற அந்த கோதுமை மணிகளை பொறுக்கிக் கொள்ள அந்த தேசத்திலே உரிமை உண்டு. அதை அந்த உறவு, அந்த ஓனர்ஸ் ஆஃப் த லேண்ட், அந்த மக்கள் அதை அனுமதிக்கிறார் என்பதை அவள் ஒவ்வொரு நாளும் அந்த ஊரில் உள்ளவர்களை பார்த்து புரிந்து கொண்டால், நான் என்னுடைய மோவாப் தேசமாய் இருந்தால் நான் அப்படி இருந்திருப்பேன், இப்படி இருந்திருப்பேன், சோத்துக்கே வழி இல்லாத மாமியாரை வச்சு நான் என்ன பண்ண போறேன், நான் போய் வேலை தேட போறேன், என்ன ஒழுங்கம், என்ன குடும்பம், என்ன கல்ச்சர், என்ன ஃபாலோ, ஒண்ணும் கிடையாது. உன் பசங்களுக்கு தான் புத்தி இல்ல, ஊருக்கும் புத்தி இல்ல, உங்க வீட்டுல இருக்க யாருக்கும் புத்தி இல்ல, மாமனார் இருந்தானா மாமனாருக்கும் புத்தி இல்லைன்றுவாங்க. ஏனென்றால் இவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு மாறுபட்டதா இங்க இருந்தது. ஐயோ, நான் போய் கோதுமை பொறுக்கிட்டு என் மாமியாருக்கு கொடுக்கணுமாலாம் யோசிக்கவே இல்லை. வாட் இஸ் தேர் கல்ச்சர்? அந்த இஸ்ரவேலின் கல்ச்சர் அதை தன்னை பக்குவப்படுத்தி கொண்டாள். நான் மோவாபிய பெண்ணாக இங்கு வாழக்கூடாது,
நான் இங்கு ஒரு இஸ்ரவேல் பெண்ணாய் நான் வாழ வேண்டும். இப்ப நம்ம நிறைய பேர் நம்முடைய குடும்பத்துல கல்யாணம் ஆயிருக்குது, கல்யாணம் ஆக போறவங்க இருக்காங்க. நம்முடைய தமிழ் செல்வி வீட்டுல அவருடைய மகள், அப்புறம் சீதா அவர்களுடைய வீட்டுடைய அவருடைய மருமகள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் சீதா அல்லது அவருடைய கணவர் நாராயணன் அவர் 2 பேருடைய கல்ச்சருக்குள்ளே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் தான் அவர்கள் வாழ்ந்தால் உறவுகள் இனிமையாய் இருக்கும். அவள் குணசாலி என்று சொல்லப்படுகிறதை நாம் வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்வோம். யங் விடோ இவள், ஆனால் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அவளுக்கு மாமியாரின் பாதுகாப்பு எத்தனை நாள் இருக்கும் என்று தெரியாதுல. வயதானவள், அவள் இறந்து விட்டால் இவளை யார் காப்பாற்ற முடியும்? திரும்ப மோவாவுக்கு போக வழியே இல்லை. இதுதான் சமயம் என்று மோவாபிய ஸ்திரியை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிட்டால் என்ன செய்வது? ஆகவே அவள் பாருங்க, அவளுடைய குணசாலித்தனம் அவளையே தப்பு வைக்க அவளுக்கு உதவியாய் இருந்தது. காரணம், அவள் இஸ்ரவேலின் தேவனை தனக்கு துணையாய் வைத்தாள். நீங்க இந்த போவாசை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புமையாகவும் ரூத்தை உங்களுக்கு ஒப்புமையாகவும் பார்த்தீர்களானால் இன்றைக்குரிய இந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். இவை வாலண்டரியா மாமியார்கிட்ட சொல்றாப்புல, உங்க கல்ச்சர் பிரகாரம் நான் போய் அந்த கோதுமை மணிகளை பொறித்து கொண்டு வந்து அதை அரைத்து அதை செய்து எனக்கும் உனக்கும் உணவாய் கொடுக்கிறேன், நான் இந்த நிலத்திற்கு என்று போனேன், அந்த நிலத்திற்கு என்று போனேன் என்று சொல்லி தன் மாமியாருக்கு அவள் சொல்லுகிறதை காட்டும். இந்த மாமியார் அதை கேட்டபொழுது நல்ல நம்முடைய கல்ச்சருக்கு இவள் நல்லா அடாப்ட் ஆகிவிட்டாள். அதே சமயத்தில் அவள் வெளியில் சென்று வரும் பொழுது அந்த பரிசுத்த பெண்ணாகவே அவள் திரும்பி வருகிறதை நாம் காண்கிறோம். அவள் வெளியே போய் வேறொரு தேசம் என்று வேறொரு தேசத்தில் உள்ள தீமையான பழக்க வழக்கங்களுக்கு தன்னை அவள் அடிமைப்படுத்திக் கொள்ளவில்லை. இந்த தேசத்திற்குரிய நன்மையான காரியங்களை மட்டும் அவள் எடுத்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் நகோமி, சரி சரி ஒரு குணசாலியான மருமகள் நமக்கு இருக்கிறா, இவளுக்கு இந்த மாத வாக்கு தத்துவத்தின்படி என்ன கொடுக்கணும்? இவளுக்கு வேண்டியதெல்லாம் நாம செய்யணும், இவள் எதிர்காலத்துக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும்னு முதல்ல மாமியார் நினைக்கிறாங்க. அப்புறம்தான் நம்ம போவாஸ் நினைக்கிறத குறித்து இந்த வாக்கு தத்துவமா வாசிச்சோம். முதல்ல மாமியார் தான் நினைக்கிறாங்க, இல்ல இவளை நாம் வாழ வைக்க வேண்டும், பிகாஸ் அவள் இந்த கடவுளுடைய பழக்க வழக்கங்களுக்கு, கற்பனைகளுக்கும் சட்டங்களுக்கும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். ஒரு நாளும் மோவாவின் சட்டத்தை இங்கு அவள் கொண்டு வரவில்லை. ஒரு நாளும் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மகன், தன்னுடைய அப்பா, தன்னுடைய அம்மா, நிறைய பேர் மருமகள் அந்த வீட்டுல போய் எங்க வீட்டுல எல்லாம் இப்படி இருக்குங்க, எங்க வீட்டுல எல்லாம் அப்படி இருக்குங்க, உங்க வீட்டுல இது சரியில்லைங்க, உங்க வீட்டுல அது சரியில்லைங்க, உங்க வீட்டுல வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, உங்க வீட்டுல நான் வாழறேனே, தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதவர்கள். அவர்களை பாருங்கள், மாமனாரும் நேசிக்க மாட்டாரு, மாமியாரும் நேசிக்க மாட்டாங்க. எப்ப பாரு எங்கள் குடும்பம், என் வாழ்வு, என்னுடைய ஊரு, என்னுடைய சனம், இப்படிதான் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அங்க இருக்கிற மாதிரி இங்க இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் இப்படிதானே. எகிப்துல அந்த வந்தா கூட அடிமைத்தனத்துக்கு வந்தோன்னு யோசிக்கிறது இல்ல, தனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அது யோசிக்கிறது இல்ல. அது இங்க வெள்ளை பூண்டு, அங்க எகிப்துல நல்லா இருந்தோம், இதுதான் யோசிப்பாங்க. சகோதரனே, சகோதரியே, ரூத்தினுடைய வாழ்க்கையில குணசாலியாய் பேரெடுக்க காரணம் அவள் மாமியாருடைய கல்ச்சருக்கும் இஸ்ரவேலின் கல்ச்சருக்கும் தன்னை அவள் ஈடுபடுத்தி கொண்டாள். இரண்டாவதாக, தனக்கு ஏதாவது நன்மை கிடைக்க வேண்டுமானால் ஒன்று இந்த இஸ்ரவேலின் தேவனிடத்திலிருந்து கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் என்றால் மாமியாரின் மூலமாய் தனக்கு கிடைக்கும். ஏனென்றால் நான் மோவாபிய ஸ்திரீ, ஆனால் என் மாமியாரோ இஸ்ரவேல் தேவனுடைய வம்சத்தாள், நிச்சயமாக அவள் மூலமாய் எனக்கு கிடைக்கும் என்ற அவள் தன்னை அதில் ஈடுபடுத்தி கொண்டாள். இப்பதான் மாமியாரு நகோமி சொல்றாங்க, நான் உனக்கு பாதுகாப்பு தர வேண்டியது எனக்கு கடமை, ஏனென்றால் நீ குணசாலின ஸ்திரீ என்று சொல்லி சில காரியங்களை, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவங்கள். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், மாமியார் சொல்றா, I not seek security for you, Ruth. Shall I not seek security for you? உனக்கு நான் ஒரு பாதுகாப்பை தர வேண்டும்.
இப்ப சொல்லிட்டு அந்த போவாசை குறித்து அவன் நம்முடைய நெருங்கின உறவின் முறையான் நம்முடைய ஆதரிக்கிற சுதந்திரவாளிகள் ஒரு மாதிரி 2 விஷயம் சொல்றான். இஸ் அவர் ரிலேட்டிவ், நாட் ஒன்லி ரிலேட்டிவ், அவன்தான் உன்னை ஆதரிக்கிறவன். இதைதான் ரூத்துக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவர் உன்னுடைய தேவன் மட்டுமல்ல, உன்னை காப்பாற்றுகிறவர். போவாஸ் யாரு? உன்னுடைய உறவின் மட்டுமல்ல, உன்னுடைய சுதந்திரவாளி. ஏமேன், த கின்ஸ்மேன், ரெடீமர், ரெஸ்பான்சிபிள். லேவியராத்துல பாத்தீங்கன்னா, அவன் சகோதரன் ஒருவன் அவனை மீட்கலாம். இந்த சகோதரன் மனைவியை இழந்திருக்கதான் இந்த சகோதரனுடைய இன்னொரு சகோதரன், இறந்து போன கணவனுடைய சகோதரன் அவனை மீட்க முடியும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. ஆகவே இவன் தான் மீட்க முடியும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது போவாசை போல மீட்பராகவும் இருந்தால், சகோதரனாகவும் இருந்தார். லேவிய ராகத்தின்படி நிறைவேற்றுவதற்காக என்ற சட்டத்தை உனக்கும் எனக்கும் நிறைவேற்றுவதற்காக அவர் ஒரு மீட்பர் தான். ஆனால் உனக்கு சகோதரனாய் இருந்தார். ஏனென்றால் நீ இழந்து விட்டாய், நிறைய இழந்து விட்டாய். ஆகவே நீ இழந்ததை மீட்க சகோதரன். என் அருமை சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே அவன் செய்கிற ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து ஒப்புமாவே பாவம் சம்பவம் அப்படியே நடந்து கொண்டு வருகிறது. மாமியார் சொல்படி கீழ்ப்படிந்து அவள் அங்கு போயிருக்கிறாள். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம், இந்த ஒன்றை நீ கற்றுக்கொண்டால் இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் உனக்கு நிச்சயமாகவே 100க்கு 100 சொந்தமாய் மாறும். தூத்தருடையது ஒரு காரியத்தை மட்டும்தான் நான் சொல்லுகிறேன். நிறைய குணசாலியான காரியங்கள் அவள் செய்தால், இந்த ஒரு காரியம், அவள் அந்த ஒரு காரியத்துல 2வது இருக்கு. ஏ பி என்று வைத்துக் கொள்வோம். முதலில் பியை பார்ப்போம், அடுத்தது ஏவை பார்ப்போம். பி என்னவென்றால், திடீரென்று விழித்து பார்க்கிறான் போவாஸ். அவள் சொல்லுகிறாள் பாருங்க, உன்னுடைய அந்த கார்மெண்ட், அந்த போர்வையை என் மீது விரித்து விடு. என்ன தெரியுமா, உன்னுடைய பாதுகாப்பு எனக்கு தேவை. நீ என்னை பாதுகாத்தாதான் நான் உயிரோடு வாழ முடியும். எனக்கு ஒரு நல்ல பாதுகாக்க வேண்டும். ஒரு புதிய ஒரு காரியத்தை அவள் சொல்லுகிறாள். அவன் அந்த போர்வையை, நம்ம பெரிய விஐபிஸ் எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவோம், பொன்னாடை போத்துக்கிறோன்னு ஒரு கதராடை வாங்கி கொண்டு போய் போத்து இல்ல, ஆனர் பண்றோம். இங்க பாருங்க, தன்னுடைய போர்வையை, தன்னுடைய கார்மெண்டை அவளுக்கு போற்றும்படி அவள் அனுமதிக்கிறாள். ஒரு குணசாலியான ஸ்திரீ. எனக்கு ஒரு பாதுகாப்பு தர வேண்டும். ஒரு பாதுகாப்பு நீ கொடுத்தால் மட்டும்தான் நான் இங்கோ இருக்க முடியும். இல்லாவிட்டால் நான் தவறானவள் என்று ஆகிவிடும். 2வது அது ஏ. முதலாவது அவள் செய்ததுதான் மிக ஆச்சரியமானது. ஒன்று, தன் மாமியார் சொற்படி அவள் எங்க தெரியுமா போனா, நேரா போய், அப்பா நீ என் சொந்தக்காரன், எங்க மாமியாருக்கு நீ சொந்தக்காரன், எங்க புருஷனுக்கு நீ உறவு முறை, சகோதர முறை, நியாயமா இந்த லேவியாரத்துப்படியும் நீ என்னை காப்பாத்தணும், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அவ கேட்கல. எல்லா ரைட்டும் அவளுக்கு இப்ப உண்டு. ரைட்டையே கேட்கல. இல்ல போய் பஞ்சாயத்துல போய் சொல்லி எப்படியாவது யாராவது ஒருத்தர் பிரதர்ஸ் இருந்தா அவனை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. ஏன்னா லேவியாரத்தின்படி நான் இந்த தேசத்துக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நகோமியுடைய மருமகளாய் இருக்கிறேன், அதுல இருக்கிற சகோதரன் என்னை கண்டிப்பா ஏற்றி என்னை வாழ வைக்கணும் என்று அவள் நியாயத்தை குறித்து பேசவில்லை. அவ என்ன தெரிஞ்சா செஞ்சா, நீங்க அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா இந்த மாசம் வாக்குத்தத்தத்தை எல்லாமே அப்படியே 100% வந்தது. அதுல என்ன தெரியுமா பாக்குறோம், ரூத் கெட்டிங் டு த ஃபீட் ஆஃப் போவாஸ். போவாஸின் பாதப்படியில் அவள் உட்கார்ந்து படுத்து, போவாஸோட படுக்கல, போவாஸின் பாதப்படியில் போய் அவள் உட்கார்ந்து படுத்து கொண்டாள். பாதம் ஒன்றே வேண்டும், பாடல் பாடுறோம்ல. ஆமென்.
இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் நீ உட்கார்ந்தால் காலையில போவாஸ் எந்திருக்கிறா. when she got there, இவளும் எழுந்திருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கை மாறியது. everything in her life changed forever. தலைகீழாய் மாறியது. முதல்ல என்ன கிடைச்சது? போர்வை கிடைத்தது, பாதுகாப்பு, ஒரு புதிய நம்பிக்கை கிடைத்தது, நியூ ஹோப். அவன் சொல்றான், எல்லாம் நான் செஞ்சு முடிச்சிடறேன், இப்போ நியூ ப்ராமிஸ். அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. கொஞ்ச நாள் பொறுத்துரு, நான் உனக்கு எல்லாவற்றையும் சீக்கிரமா செஞ்சிருவேன். மகோமி சொல்லுவா, அவன் இனி தூங்க மாட்டான், இந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அவன் தூங்க மாட்டான். நியூ ப்ராமிஸ். அவளுக்குள்ளே பயமும் நடுக்கமும் இருந்தது. ஏற்றுக்கொள்வானோ ஏற்றுக்கொள்ள மாட்டானோ என்ற பாதப்படியில் விழுந்தவளுக்கு ஒரு நியூ ஹாப்பினஸ், ஒரு புதிய சந்தோஷம் கிடைத்தது. அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்தது. அவள் இஸ்ரவேலின் சந்ததியிலே அந்த ட்ரைப்ஸ் கோத்திரத்தில் ஒருவளாய் மாறினாள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல? ஒரு பெரிய everything in her life changed. அவர் heavenly போவாஸ், நம்முடைய பரலோக போவார், the Lord Jesus Christ can and will do the same for you. இன்றைக்கும் உனக்கு அவர் செய்ய போகிறார். if you will get at his feet. அவருடைய பாதத்தில் நீ மட்டும் இந்த மாதத்தில் இந்த காலை வேளையிலே வந்து விடுவாயானால் ரூத்தின் ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்வாய். ரூத்தின் ஆசீர்வாதம் என்ன? அவள் மாமியார் நினைத்ததெல்லாம் கிடைச்சது, ரூத்து நினைச்சதெல்லாம் கிடைச்சது. இன்னைக்கு உனக்கு வாக்குவாதம் என்ன? நீ விரும்பியபடியெல்லாம் உனக்கு கிடைக்கும். எப்போ? பாதத்தில் விழுந்தால் மட்டுமே. ரொம்ப அவன் ரட்சகன் மட்டுமல்ல, உன்னுடைய கணவனுடைய சகோதரன், உன்னுடைய சுதந்திரவாளி. ஒரு பெரிய அவன் இந்த ரூத்துக்கு அவன் ஒண்ணு செஞ்சு கொடுத்தான் பாத்தீங்களா? பைபிள் ஏதாவது சொன்னா அர்த்தம் இல்லாமலாம் இருக்காது. பைபிள்ல அவன் 6 படி கோதுமை அளந்து அவன்கிட்ட கொடுக்குறான். அது ஒரு 120 லிட்டர் என்று கணக்கிட்டு சொல்றாங்க. 120 லிட்டர்ஸ். 6 படி கோதுமைனா அவ்வளோ கொடுத்துட்டான் சாப்பாட்டு. ஏன் 6 படி 5 படி கொடுக்க கூடாதா? 2 படி கொடுக்க கூடாதா? 7 படி கொடுக்காதா? ஆவியானவர் எழுதுறாருன்னா ஆச்சரியமா இருக்கும். இந்த ரூத்தினுடைய வம்சத்துல வந்து கொண்டிருக்கிற அல்லது இஸ்ரவேலிலே காணப்பட்ட 6 முக்கியமான பிரதானிகள் யார் தெரியுமா? முதலாவது டேவிட், இரண்டாவது டேனியல், மூன்றாவது அனனியா, மிகாவேல், அசரியா, கடைசியாய் மேசையா, இயேசு. The 6 spiritual gifts. அவளுடைய சந்ததியிலும் அல்லது இஸ்ரவேலிலும் 6 படி கோதுமையை போல 6 பெரிய பரிசுத்தவான்கள் வந்த ஒரு இடம். 6 spiritual gifts. அதனாலதான் 6. அவன் சொல்லுவான் பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 33:5-6 வீட்டுல வாசிப்பாருங்கள். நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவே. ஆண்டவருங்க அழகா கர்த்தர் யாரோட சொல்றாரு? மோசேய சொல்றே, நான் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டியது எனக்கு தெரியும், நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆதியாகமம் 33:10 யாக்கோபை பார்த்து ஏசா சொல்லுவான், ரொம்ப அழகா சொல்லுவான், தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆமென். யாக்கோபும் ஏசாவிட்ட சொல்லுவான், ஏன்னா இவ்வளவு கொண்டு கொடுக்குறிய, உனக்கு வச்சுக்கோ, எனக்கும் நிறைய இருக்குன்றான். ஆனா அவன் சொன்னான், தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு.
அதனால நான் கொடுக்கிற காணியை நீ கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுங்கிறான். டேய், உனக்கே செய்கிறாரு ஏமாத்திட்டு போனவனுக்கு, நான் வீட்டுல இருக்கிறவன் எனக்கு செஞ்சுக்க மாட்டான், எனக்கு நல்லா செஞ்சிருக்கிறான்ட்டான். சகோதரனை சகோதரி, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதுதான். கடவுள் உனக்கு அனுக்கிரகம் செய்து கொண்டேதான் இருக்கிறார். ஆனால் எப்பொழுது அது கிடைக்கும்? அவருடைய பாதத்தில். யாக்கோபு அவருடைய பாதத்தில் இருந்தார். யோசேப்பு நான் வீட்டு விசாரணைக்காரனை சொல்லி சொல்றான், ஏய், சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு. தன் சகோதரர்களுக்கு ஆயத்தம் பண்ண சொல்றான். யோசிப்ப சாப்பிட்டு நீங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு, சரி இல்ல என்ன என்னெல்லாம் ஏமாத்த நீங்க அயுக்தன் பண்ணீங்க, நீ பாவி நீ பாவின்னு ஏசாமி யாரையும் தள்ளிடல, எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிறாரு, ஆயத்தம் பண்ணி வைத்துக்கிறார். உனக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கணும், உனக்கு என்ன திருமணத்தை நடத்தணும், உனக்கு என்ன கோர்ஸ கொடுக்கணும், உன்னை என்ன காப்பாத்தணும், உன் வியாதி எப்படி சுகமாக்கணும், எல்லாம் ஆயத்தம் பண்ணிதான் கூப்பிடுறாரு. ஏமேன். ஆதியாக 49ல ஆசேருடைய ஆகாரம் கொழுமையா இருக்கும். கடவுளுடைய பாதத்தில் இருக்கிறவனுடைய ஆகாரம் எப்பவுமே கொழுமையா இருக்கும். அவன் மட்டும் கொழுமையா வச்சிருக்க மாட்டான், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். ஆசேக்கு ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதம்ல. மோசேட்ட சொல்வாரு, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். எப்படி வருஷிக்க பண்ணுவார் தெரியுமா? ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளும் கொடுப்பேன், எவ்ரிடே. ஆனா இந்த ஆகஸ்ட் மாசம் 1 தேதியில அவர் என்ன சொல்றாரு? 6ஆம் நாள்ல 2 மடங்கு கொடுப்பேன். ஏமா, கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளப்படினால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளிலே 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை இந்த ஆகஸ்ட் மாதத்திலே அவருடைய பாதப்படியிலே சொல்லுகிறார், நான் இதுவரை போஷித்ததை விட 2 மடங்கு போஷிப்பேன். ஆமென். கர்த்தர் சகலவித வேலையை செய்ய வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனை தேவ ஆவியினால் நிரப்புவார். ஏங்க, நீங்க ஆண்டவருடைய பாதத்துல மட்டும் இந்த 1ஆம் தேதி விழுந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 1ஆம் தேதி 2 மடங்கு ஆசீர்வாதியும் பரிசுத்த ஆவியினாலே உனக்கு ஞானம் புத்தி எல்லாம் கிட்டும். ஆமென். மீகா புஸ்தகத்துல வாசிச்சீங்கன்னா, உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன். உனக்கு என்ன ஆகாரம் வேண்டும்? உனக்கு சுகர் பேஷண்டா, கரெக்டா அந்த ஆகாரம் கிடைக்கும், சுகர் நார்மல். உனக்கு இப்படி எல்லாம் இருக்குதா, உனக்கு ஏற்ற ஆகாரத்தை அவர் கொடுப்பார். உன்னுடைய ஆகாரத்தை சரியா ஏற்றுக்கொள்ள உன் சரீரத்தை சுகமாக்குவார். இதுவரை எனக்கு வாந்தி வந்துருச்சு அது வந்துருச்சு, ஆனா தேவனுடைய பாதத்தில் நீ விழுவாயானால் ஆகாரத்தை கொடுப்பார். நீ இதே தேவனுடைய பாதத்துல ஸ்பிரிச்சுவலாய் விழுந்து பார். எலியா எலிசாவை நோக்கி சொல்றான், நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் கேட்பா, உனக்கு என்னப்பா செய்யணும்? ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும். அதையும் கொடுப்பார் அவருடைய பாதத்தில். மத்தேயு 6:32 கிளியரா சொல்லிட்டார் ஏசாமி, இவை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஏமா, அறிந்தவர் என்ன பண்றாரு? ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தார். அப்படியே என்ன பண்ணாங்க தெரியுங்களா? பந்தி இருந்தவங்க எல்லாம் எப்படியே மீன்களையும், நீங்க நல்லா பாருங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தாரு. 5 அப்பம் 2 மீன் எடுத்து கொடுத்தாரு. மீனையே எடுத்து கொடுக்கிறாரு. ஆனா மீனை கொடுக்கும் போது என்ன தெரியுமா அந்த வசனம் இருக்கிறது? அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். உனக்கு நிறையவும் கொடுக்கல, கம்மியாவும் கொடுக்கல, உனக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கிற தேவன். இந்த கால வேளையிலே இந்த 1ஆம் நாள் ஆண்டவர் உங்களை அன்போடு அழைத்து கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வார், நீ குணசாலியா இருக்க வேண்டும். குணசாலி எப்படி இருக்க வேண்டும்? அவர் பாதத்தில் விழ வேண்டும். அவர் பாதத்தில் விழுந்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்று நாம் தியானித்தோம். சகோதரனே சகோதரியே, நாம் அவர் பாதத்தில் இப்பொழுது விழுவோமா? நமக்கு என்ன வேண்டும்?
அவர் தன்னுடைய போர்வையாகிய பரிசுத்த ஆவியானவர் உன் மீது போத்தி விடுவார். தன்னுடைய எலிசாவுக்கு கொடுத்தது போல சால்வையை உனக்கு கொடுப்பார். உன்னை ஆசீர்வதிப்பார். வேண்டியதெல்லாம் உனக்கு செய்வார். நகோமி விரும்பினதையும் ரூத்து என்னெல்லாம் கேட்டால் அதெல்லாம் கொடுக்கிறார். கேட்காததையும் கொடுத்தார். காரணம், அவள் போவாசின் பாதப்படியில் இருந்தாள். நீ இயேசுவின் பாதப்படியில் இந்த காலை வேளையில இருந்தால் நீ குணசாலி. குணசாலி ஊரெல்லாம் வாழ்த்துவார்கள். குணசாலியை நீ மோவாவிய பெண்ணா இருந்தாலும் உன்னை சேர்த்துக் கொள்வார்கள். உன் சந்ததியிலே இயேசு பிறப்பார். அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் உன் சந்ததியிலே, உன் மகன், மகள், மருமகன், பேரன், பேத்தி எல்லாம் இயேசுவின் குழந்தைகளாய் பிறப்பார்கள். பிள்ளைகள் இயேசுவை போல மாற வேண்டுமா? உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டுமா? நீ குணசாலியாயிருக்க வேண்டும். நீ எப்படி குணசாலியாயிருக்க வேண்டும்? இறைவனுடைய பாதத்தில் வர வேண்டும். நீ இறைவனுடைய பாதத்தில் வந்தால் உனக்கு வேண்டியபடி எல்லாம் அவர் செய்வார். ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் ஜெபம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் அறிந்து அவருடைய பாதப்படியில் இப்பொழுது விழப்போகிறோம். அவருடைய பாதப்படி ஆச்சரியமானது பிரியமானவர்களே. அவர் பாதத்தில் விழுந்தவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிறவர்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் நாம் பெற்றுக்கொள்வோமா? நம்முடைய பாடுகளை ஒரு பக்கம் நினைத்துக் கொள்வோம். அவள் வந்தது ஒரு பெரிய தேரிலோ, ஒரு பெரிய நிறைய சம்பாதித்து துபாயிலிருந்து அமெரிக்காவிலிருந்து ஏராளமான பணத்தோடு 2 பேர் வரவில்லை. புருஷனை, கணவனை எல்லாரையும் இழந்து, மகன்களை இழந்து மோவாபு தேசத்திலிருந்து வெறுமையாய் வருகிறார்கள். இன்று நீ வெறுமையாய் இருக்கிறாயா? நிறைவாய் 6 படி கோதுமையை தருகிற தேவன் உன் மத்தியில் இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, ஆண்டவரே, 6 படி கோதுமை கொடுத்தது போல இந்த பிள்ளைகளுக்கு 6 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து இந்த குடும்பத்தை நீ மகிழ்விக்க செய்வீராக. அருமையான ரூத்துக்கு ஒரு பாதுகாப்பு கிடைத்தது, ஒரு சந்தோஷம் கிடைத்தது, ஒரு நிம்மதி கிடைத்தது, ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்தது, ஒரு எதிர்காலம் கிடைத்தது. இஸ்ரவேலின் கோத்திரத்துக்குள் ஒரு பெண்ணாய் மாறினாள். இஸ்ரவேலின் கோத்திரத்தில் அவள் ஒரு கோத்திரத்து பிதாவை மாறினாள். அந்த பிதாவினுடைய சந்ததியாய் இயேசு கிறிஸ்துவாகிய நீரே பிறந்தீர் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவள் அந்த ரூத். தாவே, மனம் இறங்கியருளும் என்று உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் உம்முடைய பாதப்படியில் வந்திருக்கிறபடினால் ஆசிர்வதியும். யாரெல்லாம் உடைய பாதப்படியை இப்பொழுது பிடித்துக் கொண்டார்களோ, உடைய பாதத்திலே விழுந்து நின்று காத்து கொண்டிருக்கிறார்களோ, பாதத்தை தொட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையும் விசுவாசமும் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் என்று கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. அவர்கள் விரும்பினது அவர்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. ரூத் விரும்பினது, நினைத்தது எல்லாம் கிடைச்சது. நகோமி விரும்பினது, நினைத்தது எல்லாம் கிடைச்சது. அவருடைய நிலபலன்கள் முதற்கொண்டு எல்லாம் திரும்ப கிடைத்தது. போவாஸ் சகலத்தையும் திருப்பி கொடுத்து அவளையும் மணந்து கொண்டான். நம் ஆண்டவராகிய போவாஸ் உன்னை சகலத்தையும் என்று திருப்பி கொடுக்கிற நேரம். நீ வேண்டிக் கொண்டதெல்லாம், நீ விரும்பினதெல்லாம் இப்ப வேண்டிக் கொள்வாயா? உனக்கு என்ன விருப்பம்? கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். இது நீ கேட்கிற நேரம், அவருடையது கொடுக்கிற நேரம். பெற்றுக்கொள்வாயா? ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ். யாரெல்லாம் உடைய பாதத்தை பிடித்து குணசாலியாய் நின்று கேட்கிறார்களோ, ஒவ்வொரு குணசாலிக்கும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதை இந்த மாதத்தில் காண்பார்களாக. சுகமில்லாதவர்கள் சுகமடையட்டும், பலனில்லாதவர்கள் பலனடையட்டும். மற்றவர்களால் ஏற்பட்ட காயங்கள் ஆறிப்போக கிருபைத்தார். இனி மற்றவர்களுடைய அம்புகள் அவர்கள் மீது தைக்காமல் இருப்பதாக. காரணமில்லாத காயங்கள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியமும் அவர்களுக்கு பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் வேண்டிக் கொண்டதை அவர்களுக்கு நிறைவாய் கொடுத்தருளும். சகல நன்மையும் அவர்களை நடத்தியருளும். துதியும் கனமும் மகிமையும் ஒக்கே செலுத்துகிறோம். உன் பாதத்தை பிடித்தவர்கள் இந்த மாதத்தில்
ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி மாலையிலே அந்த பாதத்தை பிடித்தபடினால் நான் வேண்டிக் கொண்டதையெல்லாம் பெற்றுக்கொண்டேன் என்று சாட்சிகளாய் மாறுவார்களாக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஜிஎல்பி ஊழியத்தின் சார்பாக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஊழியத்தை நடத்துகிறவர்களின் சார்பாக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த ஊழியத்திலே செபித்த எல்லா விசுவாசிகளின் சார்பாக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த மாதத்தில் யாரெல்லாம் உம்முடைய பாதத்தை பிடிக்கிறார்களோ, இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் தாங்கள் விரும்பினதை பெற்றுக்கொள்ள போவதற்காய் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.